நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் வந்துட்டு விஷாரத் பூர்வார்த் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி நிபந்த் சங்கலன் அப்படிங்கிற அந்த நிபந்தை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதுக்கு பின்னால் கடைசியாக வந்து ரூப்ரேக்கா வந்து போடுறேன். நல்லா புரிஞ்சு படிங்க. வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிய சமாஜ் மேம் நாரி கா ஸ்தான், அதாவது பாரத சமுதாயத்தில், இந்திய சமுதாயத்தில் நாரின பெண், ஒரு பெண்ணுடைய ஸ்தான இடம், அவங்களுக்கு எந்த எந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நாரி புருஷ்கி, ஒரு பெண் ஆணுடைய ஜீவன் சங்கினிகை, அதாவது வாழ்க்கை துணை. சிருஷ்டிக்கு மூழ்க, சிருஷ்டினா படைப்புன்னு அர்த்தம், படைப்பினுடைய தோற்றம். நாரிக்கே அபாவமே, அதாவது பெண் இல்லாவிட்டால் மானவதாக்கி, நம்மளுடைய மனித வாழ்க்கையை, மனித தன்மையை கல்பனா கர்ணா, கற்பனை செய்வது அசம்பவ்ஹ, அதாவது நிகழாதது. வஹ் மாங்ஹ, அவள் ஒரு தாய், பத்னிஹ மனைவி, பிரேயசிஹ காதலி, புத்ரீஹ மகள், தேவி பீகை அவர் ஒரு கடவுளும், அவர் தானவி பி அப்படின்னா ஒரு கொடையாளி. பத்தி விரத்தாக்கா நிராலா ஆதர்ஸ், ஒரு பதி விரதையுடைய நிராலான ஆச்சரியமான, விசித்திரமான அப்படின்னு அர்த்தம். ஆதர்ஷ் ஒரு சிறப்பை, அதாவது பதிவிரதாக்கா நிராலா ஆதர்ஷ், ஆதர்ஷ்னா ஒரு லட்சியம். பிரஸ்துத் கர்னேவாலி, பிரசுரிக்கக்கூடிய. சதி பீகை, சதினா கணவனுடன் உடன்கட்டை ஏறக்கூடியவள், அதாவது பதிவிரதை அப்படின்னு அர்த்தம். தோ காமாந்து, காமாந்துனா காம எண்ணம் கொண்ட. குட்டில்தா சே பரி, வக்ரமான புத்தியுடன், புத்திகள் நிறைந்த, வக்கிரம் நிறைந்த. விஷகன்யா பீகை, ஒரு விஷக்கன்னிகை. அநேக் ரூபோங்மே, பல வடிவங்களில். மானவ் ஜீவன்கோ, மனித வாழ்க்கையை. சிற்கால்சே, நீண்ட காலமாக. பிரபாவித்து கர்னேவாலி, அதாவது ஆற்றலுடன் வைக்கக்கூடிய, திறமையுடன் வைக்கக்கூடிய. நாரி பெண். ஏக் அன்பூஜ், ஒரு அன்பூஜ் அப்படின்னா புரிந்து கொள்ள முடியாத. பஹேலி ரஹி ஹ, அதாவது புதிராக இருந்து கொண்டு இருக்கிறாள். இன் சப்கே பாவஜூத், இவையெல்லாம் இருந்த போதிலும், இருந்தாலும். பாவஜூத் உஸ்கே சம்பந்தமே, அவர்கள் தொடர்பாக. யக் சப்சே படா சத்தியகை, இது சப்சே படான எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஒரு உண்மைக்கு. வகு ஜீவன் ரூபி, அவள் வாழ்க்கை என்ற தேரை, தேரினுடைய சக்கரகை, சக்கரம். ஜிஸ்கே உபேக்ஷா கர்க்கே, அவங்கள வந்து புறக்கணித்து விட்டு. மானவ் ஜீவன், மனித வாழ்க்கை. ஏக் பக்பி, பக்னா ஒரு படியும், ஒரு ஸ்டெப்பும் கூட. நகி பட் சக்தா, முன்னேற முடியாது. வைதிக் கால்மே, வேத காலத்தில். நாரிக்கோ, பெண்ணிற்கு. கௌரவபூர்ண அதிகார் பிராப்ததா, அதாவது கௌரவம் நிறைந்த ஒரு உரிமை வந்து பெறப்பட்டிருந்தது. வஹ், அவள் ஜீவன்கே, வாழ்க்கையுடைய. பிரத்யேக் க்ஷேத்திரமே, ஒவ்வொரு துறையிலும். புருஷ்கி, கணவனுடைய, ஒரு ஆணுடைய. சஹ் பாகினி, பங்கெடுத்து கொள்பவளாக இருந்தாள். யுத்த பூமி, போர்க்களம். அவுர் மற்றும். சங்கட்கே சமை, கஷ்ட காலத்திலும். நாரியாங், பெண்கள். புருஷோங்கா சாத்து தேத்தி, ஆண்களுக்கு வந்து கை கொடுத்து இருந்தார்கள், அதாவது உதவியாக இருந்தார்கள். லோமசா, லோப்பா முத்ரா ஆதி ஆகிய. விதூஷி, விதூஷினா பெண்களுக்கு வந்து வித்வான் அப்படின்னா ஆண்களுக்கு சொல்லுவாங்க, விதூஷினா பெண்களுக்கு. விதூஷி நாரியோங் நே ருக்வேதுக்கே அநேக், ருக் வேதத்துடைய அநேகன பல. சூக்தி, சூக்தோங் கி ரச்சனா, சூக்தோங் அப்படின்னா கீர்த்தனைகள். ரச்சனா பி கீர்த்தி, படைத்தும் இருந்தார்கள். ராமுக்கே யுக், ராமருடைய காலத்தில். திரேதாமீம், நாரிகா மகிமா. அக்ஷுண ரகி, அந்த திரேதா இதில் வந்து காலத்தில் வந்து ஒரு பெண்ணுடைய சிறப்பு,
அக்ஷுன்ன அப்படின்னா அப்படியே இருந்தது. அனுசூயா, சாவித்ரி, சீதா, ஆதி ஆகிய பாரதத்துடைய சதி நாரி விரதையான ஒரு பெண். நாரிக்கே ஆதர்ஷ்னா ஒரு சிறப்பு இருக்கிறது. மகாபாரத காலத்தில் நாரி பெண், பாரிவாரிக் அப்படின்னா குடும்பம், சாமாஜிக் சமுதாய, ராஜநீத்திக் அரசியல், கதி விதியோங்கோ அந்த கதி விதினா செயல்பாடுகளை, சஞ்சாலித் கர்ணே அப்படின்னா வழிநடத்தி செல்லக்கூடிய, கேந்திரிய சக்தி ரகி அதாவது ஒரு மைய சக்தியாக இருந்தால். காந்தாரி, குந்தி, அவுர், திரௌபதி தற்காலின் பாரதிய தற்கால இந்திய நாரிக்கே பெண்ணுடைய பத்னித்துவ அப்படின்னா ஒரு புனிதம், மாத்ருத்துவ அதாவது பத்னித்துவனா ஒரு மனைவிக்கே உண்டான, தாய்க்கே உண்டான, அவர் சக்தி ரூப்புக்கே சக்தி வடிவத்து ஒரு ஆதர்ஷ்கை ஒரு சிறப்பு. உபனிஷத்து, ஸ்ருமுதி, பௌராணிக் சம்ஸ்கிருதி மேம் அதாவது புராண காலத்து பண்பாட்டில் நாரிக்கு பெண்ணுக்கு அனந்த் ஒரு எல்லையற்ற மகிமாக்கா கான்கை மகிமான சிறப்பு வாய்ந்த ஒரு புகழ் இருக்கிறது. கான பாடல் இருக்கிறது. சிவகி கல்பனா சிவனுடைய கற்பனை அர்த்தநாரீஸ்வர்க்கே ரூப்மே அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற வடிவத்தில் செய்யப்பட்டு இருக்கிறது. பிராச்சீன் பாரத்கி பழங்கால இந்திய பெண்கள், பிராச்சீன் பாரத்கி நாரி தேவிகை அந்த பெண் கடவுள் வடிவம். மாத்ரு தேவோ பவ உஸ் யுகுக்கி பிரத்தம் சிக்ஷாகை அந்த காலத்துடைய மாத்ரு தேவோ பவ அப்படிங்கிறது அந்த காலத்துடைய முதல் கல்வியாக இருக்கிறது. மனுக்கே சப்தோங்மே மனுவுடைய சொல்லில் பிராச்சீன் பாரதிய நாரிகா கௌரவ் பழங்கால பாரதிய இந்திய நாரிக்கான பெண்ணுடைய கௌரவம். சசக்து ஸ்வரோங்மே ஒரு சக்தி வாய்ந்த குரலில் கூஞ்சு ரகாகை எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. எத்திர நாரியஸ்து பூஞ்சையேத்தே ரமந்தே தத்ர தேவதாக. இது சமஸ்கிருத இது அர்த்தாத் அதாவது ஜஹாங் நாரிக்கு பூஜா ஹோத்திகை எங்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை பூஜை கிடைக்கிறதோ, தேவதா நகி ரமன் கர்த்தேகை தேவதா நகின கடவுளாக அல்ல, அவங்கள ஒரு இன்ப களியாட்டம் போடுகிறவளாகவும் இருக்கிறாள். பாரத்கே இதிகாஷ்மே பாரத வரலாற்றில் பௌத்த கால்சே பாரதிய நாரிக்கே பௌத்த காலத்திலிருந்து இந்திய பெண்ணிற்கு கௌரவக்கா ஹ்ராஷ் அதாவது அவனுடைய மரியாதைக்கு ஒரு குறைவு ஹோனே லகாத்தா ஏற்பட தொடங்கி இருந்தது. பரந்து ஆனால் சாமாஜிக் ஜீவன்மே அது சமுதாய வாழ்க்கையில் ஸ்வதந்திரதா பூர்வக் முழு சுதந்திரத்துடன் பாகுலேத்தி பங்கெடுத்து கொண்டு இருந்தால். புருஷ்கி சஹ் பாகினி அதாவது கணவனுடன் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய மற்றும் சமாஜ் அதிகார்வாலே சமுதாய உரிமை சமமான அதிகாரன உரிமையுள்ள உஸ்கே ரூபகா பூர்ணத்தக அவளுடைய வடிவத்தின் பூர்ணத்தக முழுமையாக விகட்டன் நஹி ஹுவாத்தா அதாவது உடைத்தல் பிரித்தல் விகட்டன் அப்படின்னு அர்த்தம். பிரிவு உண்டாகவில்லை. இசி இந்த சமயத்தில் தேசத்தில் முசல்மானோங்கே ஆக்கிரமன் முஸ்லீம்களுடைய படையெடுப்பு ஷுரூஹியே ஆரம்பமானது. அவர் மேலும் சம்ராட் பிருத்திவிராஜ் சௌஹான் அதாவது சம்ராட் அரசர் பிருத்திவிராஜ் சௌஹான்கி பராஜய்கே சாத்து தோல்வியுடன் பாரதிய நாரிக்கே இந்திய பெண்ணுடைய ஜீவன்கி வாழ்க்கையுடைய கருண் காத்தா அப்படின்னா அந்த இரக்க பாடலுடைய இதிகாஷ் அதான் சோகமான கதை. கருண் காத்தா அப்படின்னா சோகமான கதை. இதிகாஷ் ஆரம்ப ஹோகையா வரலாறு ஆரம்பம் ஆகிவிட்டது. அப்னேக்கோ அவள் தன்னையே சுரக்ஷித் பாதுகாப்பு அற்றவளாக
महसूस करने लगी உணரத் தொடங்கினாள் और उन्हें पर्दे के भीतर அவளை திரைக்கு பின்னால் ரக்கா ஜானே லகா வைக்கத் தொடங்கினார்கள். சமயானுஷார் காலத்திற்கு ஏற்ப தீரே தீரே மெல்ல மெல்ல நாரி ஒரு பெண் புருஷ பர் ஆசிரித் ஒரு ஆணை சார்ந்திருக்க தொடங்கினாள். ஆசிரித் ஹோத்தி சலி கயி பரந்து ஆனால் பாரதிய நாரிகா தேஜஸ்வி அதாவது இந்திய பெண்ணுடைய தேஜஸ்வினா அந்த ஒளி பொருந்திய வடிவம் பூர்ணத்தக முழுமையாக விலுப்த நா ஹோக்கர் அழிந்து போகாமல் சமயப்பர் ஒவ்வொரு காலத்திலும் உஜாகர் ஹோத்தாராக பிரகாசித்து கொண்டு இருந்தது. ராணி துர்கா தேவி, அகில்யா பாயி, பத்மாவதி ஆதீன ஆகியோர் சமைக்கே மாங்குக்கே அனுசார் காலத்தின் தேவைக்கு ஏற்ப அப்புனே தன்னுடைய ஜௌஹர் துவாரா அதாவது சிதையில் எரிதல் மூலமாக மத்திய யுகின் பாரத நாரிக்கே அந்த மத்திய யுகத்து இந்திய பெண்ணுடைய ஸ்வரூப்கோ வடிவத்தை உஜாகர் கியா அதாவது பிரகாசிக்க செய்தார்கள். சாமானிய ரூப்சே சாதாரண வடிவத்தில் பாரதிய நாரி ஒரு இந்திய பெண் துருடுதர் மிக உறுதியுடன் பந்தனோங்மே கட்டுகளில் ஜகர்த்தி சலி கயி அதாவது கட்டுப்படுதல் அதாவது கட்டு வைக்கிறதுன்னு அர்த்தம். சக்தி ஸ்வரூபதா சக்தியின் வடிவமான நாரி அபலா ஹோகயி ஒரு அபலையாகிவிட்டால் பெண்ணாகிவிட்டால். குப்தஜிக்கு ஏ பங்க்தியாங் குப்தஜியுடைய இந்த வரிகள் வஸ்துதக பெரும்பாலும் மத்திய யுகீன் அதாவது மத்திய யுகத்தில் நிரீஹ் பற்றற்ற பாரதிய நாரிகா ஒரு இந்திய பெண்ணுடைய சச்சா ரூப் உண்மையான வடிவம் பிரஸ்துத் கர்த்திகை வெளிப்படுகிறது பிரசுரிக்கப்படுகிறது. அபலா ஜீவன் ஹாய் துமாரி யஹி கஹானி ஆஞ்சல் மே மை தூத் அவர் ஆங்கோங் மே பானி அதாவது நாரிகோ அநேக் தரக்ஸே ஒரு பெண்ணை பல வழியில் அபமானித் கியா கயா அவமானப்படுத்தப்பட்டால். கபீர் நாரிகோ ஒரு பெண்ணை மகாவிகார் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு அர்த்தம். மகாவிகார்கி சன்யான ஒரு பெயர் சொல் கொடுத்தால் துளசிதாஸ் உசே சூத்ர பசு அவர் டோல் அதாவது ஒரு பெரிய மத்தளை மாதிரி பசு அவர் டோல் கே சாத்து பசுவுடைய அந்த ஒரு பெரிய மத்தளம் அப்படிங்கிறதோட ரக்குக்கர் வைத்து ताड़ना की अधिकारी बताते हुए रखकर ताड़ना की अधिकारी बताते हुए अपने युग में बताते हुए न சொல்லிக்கொண்டு பசு அவர் டோல்கே சாத் அதாவது மிருகம் மற்றும் பறையுடன் ரக்குக்கர் வைத்து தாடனாக்கி அதிகாரி தண்டிக்கத்தக்க ஒரு அதிகாரி என்று சொல்லிக்கொண்டு அப்பனே யுகுமே தன்னுடைய காலத்தில் நாரிக்கு தயனீய தஷாக்கி ஆதரவற்ற ஒரு பெண்ணுடைய ஆதரவற்ற நிலைக்கு ஜலக்தி ஒரு பிரகாசம் கொடுத்தார். உத்தர் மத்திய கால் அதாவது ரீதிகால்மே நாரி பெண் கேவல் மற்றும் விலாசிதாக்கா சாதன் அதாவது ஒரு சிற்றின்பத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மற்றும் பன்கர் ரக்கு கயி உண்டாக்கி வைக்கப்பட்டு இருந்தால். அங்கிரேசோங்கே சாசன் சத்தா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி உரிமையை ஸ்தாபித் ஹோனே கே சாத் நிலைநிறுத்துவதுடன் பாரத் கே ஆதுனிக் யுகுமே பாரத்துடைய ஆதுனிக் காலத்தில் பிரவேஷ் கியா நுழைந்தார். ஸ்வஸ்த திருஷ்டிகோன் ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வை சைட்டு. சந்துலித் சிந்தன் சமச்சீரான சிந்தனை. சாமாஜிக் और ராஷ்ட்ரிய சேத்தனா சமுதாய மற்றும் ஒரு தேசத்தை பற்றிய சேத்தனா விழிப்புணர்வை பிரகாஷ்மே வெளிப்படுத்துவதில் யுக்குகி ஒவ்வொரு காலமாக சதாயி கயி துன்புறுத்தப்பட்ட பெண் நாரி கி தரஃப் பி போலவும் அதாவது கி தரஹ் போலவும் சமைக்கி திருஷ்டி கயி அதாவது காலத்துடைய பார்வை சென்றது. பங்கால்மே மகான் வங்காளத்தில்
மிகப்பெரிய சமாஜ் சுத்தாரக் சமுதாய சீர்திருத்தவாதி ராஜா ராம் மோகன் ராய் ராம் மோகன் ராய் நாரிக்கு ஒரு பெண்ணை அபிஷாபு முக்த கர்ணேக்கி, அதாவது அந்த சாபத்திலிருந்து விடுவிப்பதற்காக கிராந்திகா பிகுல் பச்சாயா, அதாவது புரட்சி என்ற அந்த இசைக்கருவியை வாசித்தார். உத்தர் பாரத்மே வட இந்தியாவில் மகரிஷி தயானந்தர் நாரிகோ ஒரு பெண்ணை புருஷர் ஆணுடைய சமான அதிகாரினி சமமான உரிமை உள்ளவர் என்று கோஷித்கர் முழக்கமிட்டு கொண்டு அனாச்சார்கி காரா, அதாவது தீய ஒழுக்கம் என்ற சிறையிலிருந்து பாகர் கியா வெளியேற்றினார். மகாத்மா காந்தியும் நாரிகே ஒரு பெண்ணுடைய சதுர்திக் விகாஸ் கேலியே ஒரு பெண் நாலா பக்கமும் வளர்ச்சி அடைவதற்காக அத்தியதிக் பிரயாஸ் கியே மிகவும் முயற்சி செய்தார். பந்தும் நாரிகே விஷயமே ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் இஸ்தரக் சே கஹா இந்த மாதிரி சொன்னார். முக்து கரோ நாரிகோ மானவ் சிர் வந்தினி நாரிகோ இஸ்தரக் கே இந்த மாதிரியான அநேக் பல பிரயாசோங்கே துவாரா முயற்சியின் மூலமாக ஆதுனிக் பாரத்மே தற்கால பாரதத்தில் நாரி பெண் புனக முக்தகுயி மீண்டும் விடுதலை அடைந்தாள். மேலும் நயே ரூபமே புதிய வடிவத்தில் புனக மீண்டும் உஸ்கி பிரதிஷ்டா ஹுயி அவளுக்கு மரியாதை ஏற்பட்டது. பாரதிய மானஸ் படல், அதாவது இந்தியர்களுடைய மனத்திரையில் ஏக் பார் ஒரு முறை புனக மீண்டும் ஸ்வர்கீய காலம் சென்ற விஜய் லக்ஷ்மி பண்டித், ஸ்வர்கீய சரோஜினி நாயுடு, ஸ்ரீ அமிர்தா கவுர், ஸ்வர்கீய இந்திரா காந்தி, ஸ்வர்கீய சுச்சேதா கிருப்லானி, ஸ்வர்கீய மகாதேவி வர்மா ஆதிக்கே நாம் ஆகியோருடைய பெயர் ஜோதிர்மை அப்படின்னா மிக ஒளி பொருந்திய ஒரு நட்சத்திர வடிவத்தில் நட்சத்திரோங்கே ரூப்மே நட்சத்திர வடிவத்தில் ஜக்மகானே லகா பளபளக்க தொடங்கியது. சமாஜ்கே அநேக் சமுதாயத்தில் உள்ள அநேக்ன பல பந்தனோங்க தோடுகர் கட்டுக்களை உடைத்துவிட்டு ஜஹாங் எங்கு பாரதிய நாரி ஒரு இந்திய பெண் அப்பனே கௌரவ் தன்னுடைய கௌரவம் அவர் ஷாலீன்தா பண்புடைய பிரதிஷ்டா கர்க்கே பண்பை மரியாதை செய்து கொண்டு கௌரவப்படுத்தி கொண்டு ஸ்ரத்தாக்கே பாத்திர பன் ரஹிகை ஒரு ஸ்ரத்தான பக்திக்கு உரிய பாத்திரமாக ஆகிக்கொண்டு இருக்கிறாள். வகு பஷ்சிம் கே அவளே அந்த மேற்கில் உள்ள பஷ்சிம்கே அந்தா அனுகரன்சே அந்தா அனுகரன்னா கண்ணை மூடிக்கொண்டு அதை பின்பற்றுறதுன்னு அர்த்தம். அதிலிருந்து அந்தா அனுகரன்சே பாரதிய நாரிக்கே பாரத பெண்ணினுடைய ஆதர்ஷ்கோ லட்சியத்தை திலாஞ்சலி திலாஞ்சலி தேனேக்கி அதாவது அவளை கை கழுவ வேண்டும் என்று அதாவது விட்டுவிட வேண்டும் என்பதை நோக்கி அக்ரசர்னா முன்னேறி இருக்கிறார். சார்வஜனிக் ஜீவன்மி பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆர்த்திக் சுதந்திரத்தா பிராப்தகர் பொருளாதார சுதந்திரத்தை பெற்று பௌத்திக்தாக்கி அவள் உலகியலானதை நோக்கி பட் ரகிகை உயர்ந்து கொண்டு இருக்கிறாள், முன்னேறி கொண்டு இருக்கிறார். ஆதுனிக் பன்னேக்கே மோகுமி அதாவது தற்காலத்தவளாக ஆக வேண்டும் என்ற நாகரிகமாக ஆக வேண்டும் என்ற மோகத்தில் படுக்கர் விழுந்து அவள் அம்மா சகச்சரி தோழி தேவி கடவுள் ஆதிக்கி கரிமாக்கோ ஆகிய பெருமையை நஷ்டகர் அழித்துவிட்டு பதன்கி அழிவை நோக்கி உன்முக்கு நோக்கி செல்ல தயாராக உள்ளாள். நாரி அப்படி சுலபு தயா ஒரு பெண் தன்னுடைய சுலபமான இந்த தயான இரக்கம், கோமல்தா மென்மை, ஸ்னேக் அன்பு, விஸ்வாஸ் நம்பிக்கை, க்ஷமா மன்னிப்பு, ஆதிசே வஞ்சித் ஹோத்தி ஜாரகிகை ஆகியவற்றால்
வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். பாரதிய சன்விதான் में இந்திய அரசியலமைப்பில் நாரிக்கோ ஒரு பெண்ணுக்கு சமான்தா கா அதிகார் ஒரு சமமான ஒரு உரிமை தியா கயாகை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. शिक्षित நாரி படித்த பெண் சமாஜிக்கு பிரகதி में அதாவது சமுதாயத்துடைய முன்னேற்றத்தில் ஹாத் பண்டானே லகிக அதாவது கை கொடுக்க தொடங்குகிறாள். பாரதிய நாரிகா ஆதர்ஷ் இந்திய பெண்ணுடைய லட்சியம் சிறப்பு சர்வதா எப்பொழுதும் அனுகர்ணீய ரகாகை பின்பற்ற தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. பாரத் கி நாரினே அதாவது ஒரு இந்திய பெண் அப்பனே தியாக தன்னுடைய தியாகம் பலிதானாலும் தியாகம்தான் சக்தி தன்னுடைய சக்தி சௌரிய வீரம் சமர்ப்பன் அர்ப்பணம் செய்தல் சதீத்துவ உடன்கட்டை ஏறுதல் அத்புத புத்தி கௌசல் அற்புதமான செயல் புத்தி திறமையுடைய மகான் ஆதர்ஷ் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரஸ்துத் ஏகை அப்படின்னு வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரசுரித்து இருக்கிறார். மத்திய கால்மே நாரிக்கு அசகாய் ஒரு மத்திய காலத்தில் ஒரு பெண்ணுடைய ஆதரவற்ற அவஸ்தாமை நிலையில் தியாகம் சமர்ப்பணம் சதீத்துவ உடன்கட்டை ஏறுதல் और शौर्य के गुण அந்த வீரமான குணம் சமை பர் ஒவ்வொரு காலத்திலும் अपना பிரகாஷ் தன்னுடைய ஒளியை ஃபைலாத்தே ரகையை பரப்பிக்கொண்டு இருக்கின்றன. வர்த்தமான் யுக்மே இந்த வர்த்தமான் காலத்தில் அட் பிரசன்ட் புனக மீண்டும் பாரதிய நாரி ஒரு இந்திய பெண் அப்பனி புராணி கரிமாக்கோ தன்னுடைய பழைய பெருமைகளை பிராப்த கர் ரகிகை பெற்றுக்கொண்டு இருக்கிறாள். பிராச்சீன் கால்சே பழங்காலத்திலிருந்து ஆஜ் தக் இன்றைக்கு வரைக்கும் பாரதிய நாரிக்கே ஒரு இந்திய பெண்ணுடைய உஜ்ஜவல் சரித்திர ஒரு பிரகாசமான ஒரு கேரக்டர் மஹிமா மண்டித் அதாவது நல்ல சிறப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வடிவம் அவர் ஆதர்ஷோங்கே பிரதி யுகுக ஆதர்ஷ சிறந்த லட்சியத்தினுடைய ஒரு யுகமாக இருக்கிறாள். ஹமாரா ஹிருதய் நம்முடைய மனம் பிரசாத் கே ஸ்வர்மே பிரசாதுடைய குரலில் சகஜிகி கஹ் உட்தாக சகஜமாக சொல்லி எழுகிறது. நாரி तुम केवल श्रद्धा हो विश्वास रजत नग पग तल में पीयूष स्त्रोत सी बहा करो जीवन के सुंदर समतल में படிக்கும்போது நல்லா கவனித்து படிங்க வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்.